தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மனமில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்தவர்கள் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் மீண்டும் OPS சசிகலாவை சேர்த்துக் கொள்ள வாய்ப்பில்லை என கூறினார். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு இஷ்டமில்லை. அதனால ஏதாவது காரணத்தை சொல்லி தள்ளி போட்டுட்டு போறாரு. இதுதான் உண்மை. உரிமையே இல்லைன்னு சொல்றாரு. ஏங்க அதான் திருப்பி சொல்றேன். திமுக ஆட்சியில் போடும்போது சட்ட ரைட் செல்லும் போது ஏன் திமுக ஆட்சியில் செல்லாது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வரைக்கும் மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இயக்கம். நீங்க சொன்ன நபர்களெல்லாம் யாரும் இந்த இயக்கத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுவதாக இன்று வரைக்கும் அந்த திட்டம் எதுவும் இல்லை. எதிர்காலத்தில் வாய்ப்பு எதுவுமே கிடையாது. கொள்கை என்பது வேறு, கூட்டணி என்பது வேறு. கொள்கை என்பது நிலையானது. இவர்கள் போல் பர்மனன்ட் கூட்டணி கிடையாது. திமுக நாங்கள் நிலையா இருக்கணும். அப்ப எதுக்கு ஒரு கட்சி இருப்பானோ 7 கட்சி அதில் போய் ஒன்னா இருப்பானோ? ஒரே கட்சி ஆயிடலாமே. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.